ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் டிசைனர் பொட்டிக். இது வந்து பார்ட் 2வோட வீடியோ. ஸோ நம்ம வந்து பேக் நெக்கில் வந்து போட் நெக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்ட் வந்து பாடி பார்ட் பார்க்குறோம். பாடி பார்ட்டில் ஸ்கேலப் டிசைன் நம்ம பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்ருக்கோம். சேம் நம்ம போட் நெக்கில் எப்படி ஃபாலோ பண்ணணும் அதே பேட்டர்னே தான் ஸ்கேலப் டிசைன்லேயும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். சக்கரை மட்டும் நான் த்ரெட்லேயே தான் ஃபிக்ஸ் பண்ணுறேன், க்ளூ வைக்கலை. ஸோ இட் இஸ் அட்வைசபிள் நீங்கள் க்ளூ வைக்காமல் த்ரெட்லேயே நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். சக்கரைக்கு நடுவில் நிறைய பேர் ஸ்டோன்ஸ் வைப்பாங்க. குந்தன் ஸ்டோன் மாதிரி இந்த கோல்டு ஜுவல்லரிக்கு வைக்கிற ஸ்டோன் வைப்பாங்க. இஃப் இட் இஸ் பாசிபிள்னா நீங்கள் அந்த ஜுவல்லரி ஸ்டோன் வைக்கலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன மாதிரி த்ரெட்டில் ஃப்ரெஞ்ச் நாட் போடுங்க, அது இன்னும் ஹைலைட்டடாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ என்னென்னா நான் ஏன் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டேன்னா அந்த சாரியோட கலரை வந்து கொஞ்சம் கரெக்டாக ஆப்டான கலராக கொண்டு வரதுக்காக தான் நான் இது வந்து த்ரெட்டில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் கம்ப்ளீட்டான வியூ உங்களுக்கு. எனக்கு வந்து டைம் இல்லாதனால என்னால் வந்து கட்டிங் வீடியோவோ ஸ்டிச்சிங் வீடியோவோ எடுக்க முடியல. ஸோ ப்ளவுஸோட ஃபினிஷிங் வீடியோ மட்டும் நான் எடுத்திருக்கேன், நீங்கள் பாருங்கள். இப்படி தான் ஸ்லீவ்க்கும் அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அங்கங்கே புட்டாஸ் மட்டும் வச்சுருக்கோம். சிம்பிள் பேட்டர்னாக எனக்கு கேட்டாங்க அவங்க. அதே மாதிரி எனக்கு ஸ்காலப் டிசைனில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேக் நெக் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒர்க்கு சிம்பிளிஃபைடாக இருக்கணும், பேக் நெக் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பேட்டர்ன் வைஸ் இருந்தால் இன்னும் பெட்டர்னாங்க. அதனால இந்த டிசைனை நான் சூஸ் பண்ணி அவங்களுக்கு சொன்னேன். ஓகேன்னு சொல்லிட்டாங்க என்னோட சிஸ்டர். ஸோ நான் வந்து இதை ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு இப்போ இதனுடைய ஃபைனல் அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் நான் நிறைய நெக் டிசைன்ஸ் உங்களுக்கு நான் காட்டுறேன். தேங்க்யூ.